ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு இடையில் பேச்சுவார்த்தை. ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சிக்கலுக்குள்ளான நாமலின் கல்வி தகைமை, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தவறிழைப்பவர்கள் தொடர்பில் அனுரா அரசாங்கம் வழங்கியுள்ள உறுதிமொழி. களங்கம் ஏற்படுத்தும் நோக்கமா? நீதியமைச்சர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மயேட்டா தீவில் புயல் காரணமாக 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது. குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது பூரண அரச மரியாதையுடன் 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவேற்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்பின் இருதரப்பு பிரதிநிதிகளும் இரு நாட்டு தலைவர்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டனர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் இந்திய ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர். உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்துக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றது. மேலும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்றிரவு நடைபெறவுள்ளது. அதேவேளை இந்திய உபஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதார அமைச்சர் JP நட்டா ஆகியோரையும் ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடல் நடத்தியுள்ளார். மேலும் இலங்கையின் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவிலான வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நீதிமன்றில் முன்னிலையான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டமை தொடர்பாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக இன்று யாழ் நீதவான் நீதிமன்றில் சட்டத்தரணியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சட்டம் தொடர்பான தனது உயர்நிலை கல்வி தகுதியை மோசடியான முறையில் பெற்றுக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல் தொடர்பான அதிகார சபையின் தலைவர் ஜமுனி கமுந்திர துஷாரவினால் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் மேற்படி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ஷ மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். குறித்த இளைஞர் அன்றைய தினம் பரீட்சை கடமையில் இருந்த மண்டப தலைவர், சட்டக் கல்லூரி அதிபர், பதிவாளர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அவர்கள் முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளனர். எனினும் இது தொடர்பான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தால் தான் நீதியமைச்சின் அப்போதைய செயலாளர் சுகத்த கம்லத்திடம் சென்றதாகவும், ஆனால் அவர் இந்த முறைப்பாட்டை கவனத்தில் கொள்ள மறுத்ததாகவும் தெரியவருகிறது. அதன் பின்னர் அப்போதைய வாழைத்தோட்டு போலீஸ் பொறுப்பு அதிகாரி உள்ளிட்ட அனைத்து திணைக்களங்களுக்கும் சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதன் பின்னர் குறித்த இளைஞர் தனது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதனால் சாட்சியங்களை பெற்று முறையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தவறிழைப்பவர்களுக்கு நிச்சயமாக திசை காட்டிய அரசாங்கம் தண்டனை வழங்கும் என பிரதி அமைச்சர் நளின் ஏவகை தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை பகுதியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலேயே எமது பயணத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். அடுத்த வருடம் 1ஆம் தேதி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பாரிய திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க உள்ளோம். ஊழல், மோசடி, திருட்டு உள்ளிட்டவற்றில் இருந்து அரசியல்வாதிகள் விடுபட்டு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் என நாம் நினைக்கின்றோம். தற்போது சபாநாயகர் பதவி தொடர்பில் பாரிய பிரச்சினைகள் தோற்றுவித்துள்ளன. தவறிழைக்கும் அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் எமது நாட்டுக்கு தேவையில்லை. தவறிழைக்கும் அரசியல்வாதிகளை நிராகரித்து நீங்கள் அனைவரும் திசை காட்டியை தீர்வு செய்துள்ளீர்கள். அதற்கமைய சபாநாயகர் பதவியிலிருந்து தற்போது அவர் பதவி விலகியுள்ளார். இது தொடர்பில் எதிர்காலத்தில் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர் தயாராக உள்ளார். அவ்வாறானதொரு கட்சியே எமது கட்சி. பச்சை மற்றும் நீல நிறங்களில் செயற்படும்
குற்றங்களை மறைக்க நீங்கள் எம்மீது நம்பிக்கை வைக்கவில்லை. எனவே தவறிழைப்பவர்களுக்கு திசை காட்டி கட்சி நிச்சயம் தண்டனை வழங்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வாக்குறுதி வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தனது கல்வி தகமை தொடர்பில் பிழையான தரவுகள் நாடாளுமன்ற தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். தான் கடந்த 25 வருடங்களாக சட்டத்திறனியாக இருப்பதாகவும் தனது பெயருக்கு முன்பாக ஒருபோதும் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியது இல்லை எனவும் அர்ச்சனா நாணயக்கார கூறியுள்ளார். தனது பெயருக்கு முன்பாக கலாநிதி பட்டம் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற தகவல் திணைக்களம் மன்னிப்பு கோரியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் தவறான தகவல் உள்ளடக்கப்பட்டதா என்பது பற்றி விளக்கம் அளிக்குமாறு கோரியே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்துள்ளார். மடகாஸ்கர் தீவுக்கருகில் பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ள மயேட்டி தீவில் ஏற்பட்ட புயல் காரணமாக 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மயேட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலை நிலவுகிறது. குறித்த பகுதியில் தற்போது மீட்புப் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் சீரற்ற காலநிலையால் மீட்புப் பணிகளை தொடர முடியாதுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த புயல் மணித்தியாலத்துக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியுள்ளது. இதனையடுத்து மயேட்டின் சில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உணவு, நீர் மற்றும் தங்குமிடங்களுக்காக போராடி வருவதாக கூறப்படுகிறது.